மக்களை யாரும் வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க. குளிர்ந்த காத்து கேட்டிகளா இதுலயே தீனம் பிடிச்சு சாவும். அதுலயும் பச்சை பிள்ளைகளை வெளியில விடவே விடாதீங்க. எனக்கு மோளம் பேத்தியும் அப்போ அவ்வளோ படாத பாடுபடணும். சளி காய்ச்சல் பிரச்சனையினால பேத்திக்கு கொஞ்சம் குறவாயிருந்து ஆன்டிபயோட்டிக் மருந்தெல்லாம் கொடுத்து அவளுக்கு உண்டு. அந்த இதில் எப்போ பார்த்தாலும் அவளை கூட ஒட்டி நிற்கும். அந்த இதில் என்ன ஆச்சுன்னு அது ராத்திரி ஃபுல்லும் ஒரு நேரம் உறங்கல்ல என்னை பேத்தி. ஒரே முக்கடைப்பு, உறக்கமே வரல, ஒரே இருமல் வேறையும். இனி என்ன நார்மல் நிலைக்கு கொண்டு வர போகிறோமோ ஒரு வாரத்து மேலே அது குளிச்சு பச்சை பிள்ளைய சின்ன கேட்காதுல தள்ளையிட்ட தனி போகும். எப்போ சின்ன பச்சை பிள்ளைகளால் வெளியில் விடாதீங்க. வெளியே விட்டாலும் மப்பிளர் உண்டில் அதை போட்டு தான் விடுங்க. ஆனால் சீக்கு பிடிச்சாத்தது ஒன்றும் இல்லை. அப்பப்போ அடிக்கடி சீக்கு பிடிச்சதுவளுக்கு கஷ்டம். உடனே தொத்திக்கும் சளி காய்ச்சல் எல்லாம். இப்போ எங்கே மழை பெய்யாத போதோ பயங்கர குளிர்ந்த காற்று காட்டிகளா நார்மலாയിരിക്കും மனுஷனுக்கே தீனை வந்தது இல்லையா. அப்போ ஏற்கனவே நோய் பிடிச்ச வெயிலுக்கு செல்ல வேணும். அப்படி தனித்த காற்றா இருக்கு மக்களே. உங்க ஊர்ல எப்படியோ கமெண்ட்ல சொல்லுங்க.